ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி அலவுட். இந்த வீடியோவில் ஒரு ஹாரர் சஸ்பென்ஸான சைக்கோ கில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா ஹீஸ் அவுட் தேர். இந்த படத்துக்கு IMDb 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கொடுத்த IMDbயோட படம் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்புறேன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான மூவியோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சீஸ் அவுட் தேர் 2018 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு காட்டை காமிக்கிறாங்க. அந்த காட்டில் ஒரு வீட்டையும் காமிக்கிறாங்க. அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு ஏரியும் காமிக்கிறாங்க. அந்த ஏரிக்கிட்ட ஒரு கார் நின்று இருக்கு. அந்த கார் டிக்கில ஒரு கோடாலி சொருகி இருக்கு. அந்த கோடாலியில் ரத்தமும் ஒழுகிட்டு இருக்கு. அது கீழேயே ஒரு பொம்மை உறைஞ்ச பேப்பர் பறந்துகிட்டு இருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு ஹீரோனியை காமிக்கிறாங்க. ஹீரோனியோட பேரு லாரா. அவங்க 2 பொண்ணுங்களோட வெக்கேஷனுக்காக கிளம்பிட்டு இருக்கா. அவனோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். நான் நைட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அவளும் சரின்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாங்க. லாரா அந்த 2 பொண்ணுங்க எல்லாருமே ஜாலியா போயிட்டு இருக்காங்க. கடைசியில் ஒரு வழியா அந்த வெக்கேஷன் வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த வீட்டோட கேட்டு பூட்டி இருக்கு. லாரா திறக்க பாக்குறான், ஆனா திறக்க முடியல. அப்ப அந்த காட்டு வழியா வந்தவன் லாராக்கு பூட்டை திறந்து கொடுக்குறான். திறந்து கொடுத்துட்டு அந்த 2 பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு அப்புறம் அவன் கிளம்புறான். லாரா கார் எடுத்துட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் பார்க் பண்றா. அப்புறம் அந்த குழந்தைங்க 2 பேரும் அந்த ஏரி கிட்ட போய் விளையாண்டு இருக்காங்க. லாரா பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து லாராக்கு போன் வருது. லாராவும் அந்த 2 குழந்தைகளும் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு லாரா குழந்தைங்க 2 பேரும் ஊஞ்சல்ல விளையாண்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு லாரா சிரிச்சுட்டு உள்ள போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றா. சின்ன பொண்ணு ஒரு சிவப்பு நூலை பாக்குறா. அதுக்கப்புறம் அந்த 2 குழந்தைகளும் அந்த சிவப்பு நூலையே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. லாரா ட்ரெஸ் மாத்திட்டு ஜன்னலை எட்டி பாக்குறா. அங்க 2 குழந்தைகளும் இருக்க மாட்டாங்க. லாரா பயந்துட்டு கீழே இறங்கி ஓடுறா. வீட்டுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கும். லாரா போய் கதவை திறப்பா. அந்த 2 குழந்தைகளும் சிரிச்சு விளையாண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா லாரா அந்த 2 குழந்தைகளும் கதை சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் தூங்க வைப்பா. சின்ன பொண்ணு ஒரு மாதிரியா சோகமாவே இருப்பா. லாரா சிகரெட் அடிக்கலான்ட்டு சிகரெட் எடுத்து பத்த வச்சுட்டு இருப்பா. அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து போன் வந்துடும். பக்கத்துல இருக்கிற ஏரி கிட்ட போய் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் கடலை போட்டுக்கிட்டு இருப்பா. அப்புறம் அவ வீட்டுக்குள்ள போலான்ட்டு போறா. பக்கத்துல இருக்க மரத்துக்கிட்ட யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் பாக்குறா. அப்புறம் யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு அவ உள்ள போயிடுறா. லாரா பெட்ல போய் தூங்க ஆரம்பிச்சிடறா. கொஞ்ச நேரம் கழிச்சு லாராவோட பெரிய பொண்ணு வந்து அம்மானு லாராவை எழுப்புறா. என்னாச்சுன்னு லாரா கேக்குறா. தங்கச்சி ஒரு மாதிரி வினோதமா நடந்துக்கிறான்னு சொல்றா. அப்புறம் லாரா போய் பாக்குறா. சின்ன பொண்ணு ஒரே வாந்தி எடுத்துட்டு இருக்கா. அவளை கூட்டிட்டு பாத்ரூமுக்கு போறா. சின்ன பொண்ணோட வாயில ஏதோ ஒண்ணு சிக்கிட்டு இருக்கு. லாரா கையை விட்டு எடுக்கிறா. அதுல பாத்தீங்கன்னா ஹலோன்னு எழுதி இருக்கு. 2 பேரும் என்ன பண்ணீங்க அப்படின்னு லாரா கேக்குறா. அப்புறம் தான் 2 பேரும் சொல்றாங்க, இந்த மாதிரி காட்டுக்குள்ள போனோம், அங்க டீ கப்பு கேக் இருந்ததுமா, அந்த கேக்கை நான் எடுத்துட்டு வந்துட்டேன், அதான் தங்கச்சி சாப்பிட்டாலாட்டிருக்கு அப்படின்னு பெரிய பொண்ணு சொல்றா. உடனே ஓடி போய் லாரா அந்த கேக் எடுத்து பாக்குறா. சின்ன பொண்ணு கிட்ட இதுதான் சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறா. ஆமான்னு அவளும் சொல்றா. லாரா அந்த கேக்கை நசுக்கி பாக்குறா. அதுக்குள்ள குட் பைன்னு எழுதி இருக்கு. உடனே பயந்துட்டு லாரா போன் பண்ணலான்ட்டு போனை எடுக்க போறா. ஆனா போன் எடுக்க மாட்டேங்குது. வீட்டுக்கு மேல ஏதோ சவுண்டு கேக்குது. அதை கேட்டு அந்த பெரிய பாப்பா ரொம்ப பயந்துக்கும். லாரா 2 பொண்ணுங்களையும் ஒட்டுக்க உட்கார வச்சுட்டு பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்துடுறா. மெதுவா கதவு கிட்ட நடந்து போய் கதவை ஓபன் பண்றா. அங்க யாருமே இல்ல. சுத்தியும் பாக்குறா. இருட்டா இருக்கு. அப்புறம் காரை பாக்குறா. அப்புறம் கார் கிட்ட ஓடி போய் கார்ல போன் இருக்கான்னு பாக்குறான். ஆனா போன் இருக்காது. காருக்கு பின்னாடி சீட்ல ஒரு கிஃப்ட் இருக்கும். அது என்னன்னு எடுத்து பாப்பா. சின்ன பொண்ணு விளையாண்டு இருந்தா அந்த பொம்மை இருக்கும். உடனே ஓடி போய் 2 பொண்ணுங்களையும் வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுவா. ஆனா அந்த பெரிய பொண்ணு பயந்துட்டு வரலன்னு அழுகும். இங்க இருக்கக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு வருவா. ஆனா பெரிய பொண்ணு பயந்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ளேயே ஓட பாப்பா. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு கூட்டிட்டு போவா. அப்புறம் கார் எடுத்துட்டு கிளம்புவா. ஆனா காரோட ஒரு டயர் மட்டும் கழண்டுட்டு போயிடும். கார் போய் மரத்துலயே இடிச்சிரும். அதுக்கப்புறமா திரும்ப அந்த வீட்டுக்குள்ளேயே ஓடி போயிடுவா. அந்த சின்ன பொண்ணு சாப்பிட்ட கேக்கில் விஷம் இருந்திருக்க மாட்டிருக்கு. கழுத்தெல்லாம் ஒரே சிவப்பா இருக்கும். லாரா பயந்துட்டு பாத்ரூம்ல போய் டேப்லெட் எடுத்துட்டு வருவா. ஆனால் டேப்லெட் எல்லாம் மிஸ் பண்ணி வாஷ் பேஷன்லேயே விழுந்துடும். ஒரே ஒரு டேப்லெட் தான் இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து தண்ணியில போட்டு சின்ன பொண்ணுக்கு கொடுப்பா. ஜன்னல் கிட்ட சத்தம் கேட்கும். லாரா மெதுவா எந்திரிச்சு ஜன்னல் கிட்ட போவா. ஜன்னல் கிட்ட போய் அந்த ஸ்கிரீனை எடுப்பா. ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தோட போட்டோ ஒட்டி இருக்கும். அதுல அவங்க அப்பா 2 பொண்ணோட மூஞ்சியெல்லாம் கிறுக்கப்பட்டிருக்கும். லாராவோட ஃபேஸ் மட்டும் கிறுக்காம இருக்கும். பார்த்து எல்லாருமே பயந்துருவாங்க. அந்த சமயத்துல லாராவோட ஹஸ்பண்ட் வந்துருவான். ஆனா வெளியே கேட்டு பூட்டி இருக்கும். கேட்டு பக்கத்துல ஒரு பேப்பர்ல ஃபாலோ மீன்னு எழுதியிருக்கும். உடனே அவன் லாராக்கு ஃபோன் பண்ணுவான். ஃபோன் அட்டன் பண்ணிடுவாங்க. ஆனா யாருமே பேச மாட்டாங்க. அந்த பேப்பர் பக்கத்துல நூல் கட்டியிருக்கும். அப்புறம் அவன் அதை ஃபாலோ பண்ணிட்டே போவான். போறப்ப திரும்பவும் லாராக்கு ஃபோன் பண்ணுவான். மறுபடியும் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. அவன் பேசுறது அவனுக்கே கேட்டுக்கிட்டு இருக்கும். அப்புறம் கிட்டத்தில் போய் அவன் ஃபோன் எடுப்பான். பின்னாடி பார்த்தீங்கன்னா மாஸ்க் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு கையில் கோடாலி வச்சுக்கிட்டு மரத்தில் சாஞ்சு நின்றுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் மெதுவாக லாராவோட ஹஸ்பண்ட் கிட்ட நடந்து வருவான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுவாங்க. இங்கே லாராவை காட்டுறாங்க. அவள் 2 குழந்தைங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் திரும்பவும் வீட்டு மேலே ஏதோ சத்தம் கேட்குது. அவள் கத்தி எடுத்துகிட்டு மெதுவாக கதவு கிட்ட நடந்து போகிறா. அப்புறம் கதவை ஓப்பன் பண்ணுறா. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ தொங்குது. அதில் I am ஹோம்னு எழுதியிருக்கு. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கல் வந்து விழுகுது. அதில் பார்த்தீங்கன்னா லாராவோட ஹஸ்பண்ட் கீழே விழுகுறான்.
ஓடி போய் லாரா அழுதுகிட்டே அவளை திருப்புறான். ஆனால் அவனோட கண்ணு ரெண்டுமே பிடுங்கி இருக்கு. அவனும் இறந்து போயிடுறான். லாரா கதறி அழுதுகிட்டு இருக்கா. அந்த குழந்தைங்க 2 பேருமே லாரா அழுகிறத ஜன்னல்ல இருந்து பார்த்துடுறாங்க. அவங்க 2 பேரும் வெளியே ஓடி வராங்க. ஆனால் லாரா உள்ள இழுத்துட்டு போயிடுறான் வாங்க போலான்னு. அது அப்பான்னு அவங்க 2 பேரும் அழுகுறாங்க. ஆனால் லாரா அது அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள இழுத்துட்டு போறான். கரண்ட் ஆஃப் ஆயிடுது. லாராவும் 2 குழந்தைங்களும் வெளியே ஓடி வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா ஒரு பொம்மை தூக்கில் தொங்குற மாதிரியும் 2 பொம்மை ஊஞ்சல் ஆடுற மாதிரியும் இருக்குது. காட்டுக்குள்ளே யாரோ கல் வச்சு அடிக்கிறாங்க. அப்புறம் சிரிக்கிற சவுண்டும் கேட்குது. 3 பேரும் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வீட்டுக்குள்ளே ஓடி போயிடுறாங்க. லாராவோட பெரிய பொண்ணு ஒரு கதை புக்கு எடுத்துகிட்டு வந்து நீட்டுவா. அதில் பார்த்தீங்கன்னா வெளியே அவங்க பார்த்த பொம்மை மாதிரியே அந்த கதை புக்கில் இருக்கும். பக்கத்தில் ஜன்னல் உடச்சிட்டு அந்த பொம்மை வந்து உள்ளே விழுகும். உடனே லாரா அந்த 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு மாடிக்கு ஓடி போயிடுவா. கதவை சாத்திட்டு கதவு கீழே யாராச்சும் வராங்களான்னு பார்த்துட்டு இருப்பா. பாவம் அவன் ஹஸ்பண்ட் நினச்சி அவன் மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிடுவான். அந்த 2 குழந்தைங்களும் சேர்ந்து அழுவாங்க. லாரா அந்த 2 குழந்தைங்களையும் ஒரு இடத்துல அடைச்சிட்டு கீழே போய் அவன் ஹஸ்பண்டு கிட்ட இருந்து கார் சாவி எடுத்துட்டு வந்துடுவா. வாங்க போலான்ட்டு 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போவா. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா யாரும் நடந்து வர சத்தம் கேட்கும். லாரா இங்கிருந்து போயிரு அப்படின்ட்டு கத்துவா. அப்புறம் வெளியே இன்னொரு கார் சவுண்டு கேட்கும். கீழே இருந்தவன் கதவை லாக் பண்ணிட்டு போயிடுவான். லாரா ஓடி போய் ஜன்னல் கிட்ட நின்று கத்துவா. அங்கே யார் வந்திருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனில் லாராக்கு பூட்டை ஓப்பன் பண்ண ஒருத்தன் உதவி செய்வான். அவன் வந்திருப்பான். லாரா பின்னாடி பாருன்னு கத்துவான். அவன் என்னம்பா. லாரா உடனே ஜன்னல் கண்ணாடியை உடச்சிட்டு பின்னாடி பாருன்னு கத்துவான். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ கில்லர் கோடால் எடுத்து மண்டையிலேயே போட்டுருவான். லாரா குழந்தைகளை கூட்டிட்டு உடனே கீழே போவா. கீழே போனால் கரண்டும் வந்துடும். அந்த சைக்கோ கில்லர் கீழே ஒரு கதை புக்கு வச்சுட்டு போயிருப்பான். அந்த கதை புக்கில் அவனா வரைஞ்சி இவங்க எல்லாருமே அதில் சாகிற மாதிரி போட்டு த எண்டுன்னு முடிச்சிருப்பான். அதுக்கப்புறமா லாரா ஜன்னல் கிட்ட போய் நின்று பார்க்குறான். அந்த சைக்கோ கில்லர் லாராவை தூக்கிட்டு போயிடுறான். பாவம் அந்த 2 சின்ன பொண்ணுங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. பெரிய பொண்ணு கிச்சனுக்கு போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து சின்ன பொண்ணுகிட்ட கொடுத்து 2 பேருமே வெளியே நடந்து வராங்க. வெளியே அவங்க அப்பாவோட கார் நிக்குது. அந்த கார்ல ஒரு பொம்மை பாட்டு ஓடிட்டு இருக்கு. 2 பேருமே டேடின்ட்டு ஓடுறாங்க. கார்ல யாருமே இருக்க மாட்டாங்க. கார் டிக்கில சவுண்டு கேட்குது. 2 பேருமே ஓபன் பண்றாங்க. அதுல லாரா இருக்கா. பின்னாடி அந்த சைக்கோ கில்லர் வந்துடுறான். வந்தோடனே கோடால் எடுத்து லாராவோட வயிற்றுலயே சொருகிடுறான். சைக்கோ கில்லர் கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த 2 குழந்தைகளையும் கார்லயே துரத்திட்டு போறான். 2 பேரும் வீட்டுக்குள்ள ஓடி போய் பெட்டு கடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சைக்கோ கில்லர் பெட்டில் உட்காந்துட்டு கீழே ஒரு மருந்து பாட்டில் வச்சுக்கிட்டு வெளியே வாங்க நம்ம விளையாடலான்னு கூப்பிடுறான். ஆனால் அந்த குழந்தைங்க 2 பேரும் பயந்துட்டு வெளியவே வரமாட்டேங்கிறாங்க. உடனே பெட்டை தூக்கி போட்டுட்டு அந்த குழந்தைங்க 2 பேரும் மூக்குலையும் மருந்து வச்சாருன்னா அவங்க 2 பேரும் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா காலையில் விடிஞ்சிருது. லாரா ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு பொம்மை இருக்குது. அதில் லாரா ஹஸ்பண்டோட உண்மையான கண்ணும் கையும் ஒட்ட வச்சிருக்கான். பக்கத்துலேயே லாராவோட பொம்மையும் அந்த 2 குழந்தைங்களோட பொம்மையும் இருக்குது. லாரா வயிற்றுல இருந்து கோடாலி எடுத்துகிட்டு போய் கீழே சொருகிட்டு அந்த சின்ன பொண்ணோட கண்ணை அளவு எடுத்துட்டு அந்த பொம்மைக்கு போய் செதுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த பெரிய பொண்ணோட கையை வெட்டலாண்டு கோடாலி எடுத்து வாங்குறான். பின்னாடி ஏதோ மியூசிக் கேட்குது. கோடாலி எடுத்துட்டு மெதுவாக நடந்து போகிறான். லாரா ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த பொம்மை கீழே கிடக்குது. அதையும் பார்த்துட்டு அதையும் எடுத்துட்டு கார் கிட்ட நடந்து போகிறான். காருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா லாராவை காணோம். ஒரு பொம்மை மியூசிக் சவுண்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. பின்னாடி லாரா ஒரு கோடாலி எடுத்துட்டு வந்து முதுகுலையும் கால்லையும் சொருகிடுறா. லாராவை கீழே தள்ளி விட்டுறான். லாரா கீழே இருக்க கத்தி எடுத்து மறுபடியும் கால்லையே சொருகிடுறா. அதுக்கப்புறம் கோடாலி எடுத்துட்டு அவனை வெட்டலான்னு போறான். அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான். லாரா திரும்பவும் கோடாலி எடுத்து முதுகுலையே சொருகிடுறா. அதுக்கப்புறமா அந்த 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறா. கார் போகுது ஆனால் நின்றுது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றா ஆனால் ஸ்டார்ட் ஆயிருது. அந்த 2 குழந்தைகளும் காருக்கு பின்னாடி எட்டி பார்க்குறாங்க. அந்த சைக்கோ கில்லரை காணோம். அதோட படம் முடிஞ்சது கைஸ். ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த இன்ட்ரெஸ்டான மூவியோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான மூவியில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் கார்த்தி ஹாலிவுட்.